தனி ஜெபம் செய்யாதவன் கனி தராதவன். தனி ஜெபம் குழுவில் எப்படி வேணாலும் ஒரு கோஷ்டியாக லோக்கலில் சொல்லுவாங்கள்ல, கூட்டத்தோட கோவிந்தா போட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலே ஜெபிக்க சொன்னால் நிறைய பேர் ஜெபிப்பாங்க. சில பேர் தங்களுடைய வார்த்தையின் மேன்மையை காட்டுவதற்காக அழகா எதுகை முனையோட ஏற்று இறக்கத்தோடு அழகா ஏறி இறங்கி ஜெபிப்பாங்க பாருங்க. சில பேர் ஜெபிக்க தெரியாததுனால, ஜெபித்து பழக்கம் இல்லாததுனால ஜெபிக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. குழுவுலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜெபிக்கணும், தனிமையிலையும் நல்லா ஜெபிக்கணும். தனிமையில் ஜெபிக்காதவன் நிறைய பேர் சர்ச்சில் ஜெபிப்பாங்க, வீட்டில் ஜெபிக்க மாட்டாங்க. தனிமையில் ஜெபிக்காதவன் கனியே தரமாட்டான், அவன்கிட்ட இருந்து ஒரு கனி கூட கிடைக்காது. அதே போல குழுவில் அப்போ குழு ஜெபம் மட்டமானதா? அப்படி கிடையாது, எல்லாமே சமநிலை தான். அநேகர் என்ன தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க, சபையில் ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கிறாங்க, வீட்டில் போனால் ஜெபிக்க மாட்டாங்க. தனி ஜெபம் அநேகர்கிட்ட கிடையாது. இதான் உண்மை. கனியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்னா உள்ள சரக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். தனி ஜெபத்தில் முழங்கால நிற்க கற்றுக்கணும். அழகான வார்த்தைகளும் அடுக்குமொழிகளும் உரத்த சத்தமும் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் உணர்ச்சியே ஜெபம். தேவனுடைய முகமும் நம்முடைய முகமும் நேருக்கு நேர் இருப்பது ஜெபம். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிப்பதும் எல்லாவற்றிற்காக துதிப்பதும் ஆவிக்குரிய வாழ்வை மேலும் அழகுபடுத்துகிறது. உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெபிப்பவர்கள் தான் தேவ சித்தம் செய்பவர்கள். உபத்திரவத்தோடு ஜெபிப்பவர்கள் உன்னத அனுபவங்களை அடைகிறார்கள். ஜெபத்தில் ஆரம்ப நிலையிலே ஒரு விசுவாசி ஆண்டவர்கள் அப்போ தான் வரான் அப்படின்னா, ஜெபத்திலே நேரம் போகலை அப்படிம்பாங்க. 1 மணி நேரம் ஜெபி அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே கடிகாரத்தை பார்ப்பாங்க. அப்போ ஆரம்ப நிலையில் நேரம் போகலை. ஆனால் எப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன்றாட்டின் ஆவி, ஜப ஆவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்பார்கள். முதலாவது ஆரம்ப நிலையில் நேரம் போகலைம்பாங்க, உச்ச நிலையில் நேரம் போதவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க.